அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை ஒரு இனிய நாளாக நம்ம வாசித்த விஷயங்கள் மூலமாக, தெரிந்த செய்திகள் மூலமாக, நம்முடைய அறிவின் மூலமாக, தெளிந்த சிந்தனையின் மூலமாக எந்த நேரத்தில் எதை செஞ்சால் சரியாக இருக்கும் என்கிற ஒரு புரிதலின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா? அது என்ன சார், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எதை செஞ்சால் சரியாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி சார் செய்கிறது? இப்போ ஒன்றும் இல்லை சார், பால் வெளியே போச்சுன்னா டென்னிஸில் அவுட்டா? அந்த கோட்டை விட்டு பால் வெளியே போயிடுச்சுன்னா டென்னிஸில், பேட்மிண்டனில் எல்லாத்துலேயுமே பால் வெளியே போனால் அவுட்டு. ஆனால் கிரிக்கெட்டில் பால் வெளியே போனால் சிக்ஸு. கரெக்டாக? பால் வெளியே போகிறதுன்ற சூழ்நிலை ஒன்று தான், ஆனால் எந்த தளம் எந்த விளையாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்திற்கு அந்த தளத்தை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கிரிக்கெட்டே விளையாடுறவங்க, கிரிக்கெட்டில் ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஓட்டம். அப்படி அந்த பேட்ஸ்மேன் இப்படி ஓடி இப்படி வந்தாருன்னா ஒரு ரன். அப்படி ரன் என்ன அர்த்தம்? ஒரு ஓட்டம் ஓடி இருக்காருன்னு அர்த்தம். சரி, இப்போ 6 போயிடுச்சு, 4 போயிடுச்சு, பேட்ஸ்மேன் ஓடவே இல்லையே, ஆனாலும் 4 ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, 6 ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, பேட்ஸ்மேன் ஓடலேன்னு கேட்டேன். ஆனால் என்ன தெரியுமா அர்த்தம்? பந்து ஓடிச்சிலப்பான்றாங்க, பந்து வெளியே ஓடிச்சிலப்பா அப்படின்றாங்க. அப்போ சம்பவங்களில், நடக்கக்கூடிய சம்பவங்களில் நமக்கான தளத்தை, நமக்கான சூழ்நிலையை யார் சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்கிறார்களோ, இந்த வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக மாற்றிக்கொள்கிறார்களோ, விளையாட்டின் மூலமாக வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த வாழ்க்கையை ஜெயிச்சிடுவாங்க சார். சம்பவங்களை அந்த தளத்தாக மாற்றிக்கொள்வது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு ராஜா இந்த செஸ்ஸில் மிகப்பெரிய வல்லுநராக இருக்கார். இந்த சதுரங்க விளையாட்டில் ஒரு ராஜா பெரிய வல்லுநர். அவர் என்ன தெரியுமா போட்டி வைக்கிறாரு? என்னைய சதுரங்கத்தில் யார் ஜெயிச்சாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுத்துருவேன், என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுத்துருவேன்றார். இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவான ஒரு இளைஞன் வந்து சதுரங்கம் விளையாடுறான். ராஜாவோட விளையாட இளைஞன் ஜெயிச்சிடறான் சார், ஜெயிச்சிடறான், ராஜாவை ஜெயிச்சிடறான். இப்போ ராஜா ரொம்ப யோசிக்கிறார், நீ அறிவானவனா இருக்க, நல்லா செஸ் விளையாடுற, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாரு. உனக்கு பொற்காசு வேணுமா, பணம் வேணுமா, பதவி வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன வேணாலும் கேளு, நான் தர்றேன், என் ஆளுகைக்கு உட்பட்டு எது வேணாலும் கேளு, தர்றேன். அவன் என்ன தெரியுமா சார் கேட்டா? எனக்கு ஒரு நெல்மணி வேணும்னா, ஒரே ஒரு நெல் வேணும்னா. ஒரு நெல் போதுமா? இந்த சதுரங்க போர்டு செஸ்ஸை விரித்து கேட்டால், நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு நெல் வச்சா, அடுத்த கட்டத்தில் மொதல் கட்டத்தில் என்ன வச்சிங்களோ அதுக்கு 2 மடங்கு வைக்கணும், அடுத்த கட்டத்தில் மொதல் கட்டத்தில் என்ன வச்சிங்களோ அதுக்கு 2 மடங்கு வைக்கணும். இப்படி எனக்கு நெல் மட்டும் கொடுங்க போதும்ட்டா. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு முதல் கட்டத்தில் ஒரு நெல் வச்சாங்க சார். 2வது கட்டத்தில் 2 நெல், 3வது கட்டத்தில் 4, அடுத்து 16, அடுத்து 32, 64, 128, 256, 512, இப்படியே கூடிட்டே வந்தது சார். இப்படியே கூடிக்கிட்டே வர ஒரு கட்டத்தில் 1000, ஒரு கட்டத்தில் 10,000, ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கூட, இப்படி வர 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 50வது கட்டம் தொடும்போது நாட்டில் இருக்கக்கூடிய பாதி நெல்மணிகள் இவருடைய வீட்டு முட்டையில் தான் இருக்குது. அந்த 60வது கட்டம் தொடும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் விற்று கொடுக்கக்கூடிய நிலைக்கு அந்த நாடே மொத்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு இந்த கதை வரும். என்ன தெரியுமா அர்த்தம்? சின்ன 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 அறிவுகளின் மூலமாக தன்னுடைய தளங்களை ஒருத்தர் உருவாக்கி கொள்ள முடியுது பாருங்களேன். அந்த செஸ் விளையாட்டு தான். அந்த விளையாட்டை வைத்து தன் வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சாதாரணமாக கேட்டார். சின்ன சின்ன நெல்மணிகள் அப்படியே ரெண்டாக்கி, அப்படியே ரெண்டாக்கி, அப்படியே ரெண்டாக்கி, கடைசியில் அந்த ராஜா மொத்த நாட்டையும் அவனிடம் கொடுத்து செல்லக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார்னு இந்த கதை வரும். இப்போ வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு பாட்டு வரும்ல. தன் மீது வீசப்படக்கூடிய கற்களை எவன் ஒருவன் தனக்கான கோட்டை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறானோ ஜெயிச்சிருவான் சார். ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போனான், ஐயா எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, உங்ககிட்ட தான் நம்பி வந்திருக்கேன், ஏதாவது கொடுங்கன்னா. இந்த பணக்காரர் எப்படி அவனை ஏற இறங்க பார்த்தாரு, அழுக்கு வெட்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தான். என்ன பண்ணார், அந்த வீட்டை அப்போ தான் சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு எலி செத்து போயிருந்துச்சு. இந்த செத்த எலியை எடுத்து, இந்தாடா இதை வச்சு பொழைச்சிக்கடான்னு ஒரு செத்த எலியை எடுத்து இவன் கையில் கொடுத்தாரு. ஏன்ட்டவன் கேட்ட வந்து இந்த செத்த எலியை வச்சு பொழைச்சிக்கன்ட்டு போயிட்டார். சார் இவன் யோசிக்கவே இல்லை சார், இந்த எலியை எடுத்துகிட்டு போனான், இந்த எலியை வச்சு நம்ம எப்படி பிழைக்க முடியும்? சுற்றி பார்த்தான், ஒரு மார்க்கெட்டுக்கு போனான், அங்கே ஒருத்தர் பட்டாணி வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படியே பார்த்தான், இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவர் 2 தெரு தள்ளி இருக்காரு, இவர் வீட்டில் ஒரு பூனை இருக்கும்,
இந்த எலியை இவர்கிட்ட விற்கலாமேன்ட்டு நேராக போனான். சார் உங்கள் வீட்டில் பூனை இருக்குல்ல? ஆமாம். பூனை இருக்குல்ல, இந்த எலியை வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது தாங்களேன், பூனைக்கு ஒரு வேளை உணவாக இருக்கும்ல, இந்த எலியை வச்சுட்டு எனக்கு ஏதாவது தாங்களேன். அவர் யோசிச்சார், எப்படியும் பால் வாங்கி கொடுக்கணும் பூனைக்கு, எலி வருது இல்லை, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னாரு. கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும் அப்படின்னா. அவர் என்ன பண்ணார், அந்த எலியை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டாணி கொடுத்தாரு இவனுக்கு. இந்த பட்டாணி எடுத்துகிட்டு போய் இவன் 4 கூறா போட்டான். 4 கூரை போட்டு அந்த பட்டாணியை விற்றான் சார். ஒரு கூறு 1 ரூபான்னு விற்றான். 5 ரூபா வந்துச்சா, 4 கூறு 4 ரூபா, 5 ரூபா வந்துச்சா. அந்த 5 ரூபா எடுத்துகிட்டு போய் திரும்ப பட்டாணிக்காரர்கிட்டே கொடுத்தான். 5 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் பட்டாணி வாங்கினான். அப்புறம் அதில் வர லாபத்தில் இன்னும் கொஞ்சம் வாங்கினான். வாழைப்பழ கடை ஒன்று சைடில் போட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு சார், இட்லி கடை, அதே சந்தையில் இட்லி கடை, கொஞ்சம் காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் இட்லி கடை முதலீடு பண்ணி, இப்போ இட்லி கடையில் காசு வந்தோடனே ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை, இந்த தள்ளுவண்டி கடையில் காசு வந்தோடனே ஒரு சின்ன ஹோட்டல். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 வருஷத்தில் எந்த பெரிய பணக்காரரு ஒரு செத்த எலியவன்ட்ட தூக்கி கொடுத்தாரோ அவருக்கு எய்த்தாப்புலேயே ஒரு பெரிய தொழிலரங்கத்தை உருவாக்கி, பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி இவருக்கு வணக்கம் சொன்னான். ஐயா நீங்கள் கொடுத்த உதவியால் தான் இன்னைக்கு வாழ்க்கையிலே நல்லா இருக்கேன்னு. அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காரு. ஏன்னா என் கம்பெனிக்கு மேலே பெரிய கம்பெனி கட்டியிருக்கியே, நான் என்ன உனக்கு உதவி பண்ணேன்? நீங்கள் ஒரு நாள் ஒருத்தனுக்கு செத்த எலி கொடுத்தீங்க தெரியுமா, அது நான் தான். அந்த எலியை வச்சு தான் நான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டுனேன்னு. நான் உண்மையான விஷயம் சார். ஒருத்தன் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா செத்த எலி கூட அவனுக்கான வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜென் கதை இந்த கதை. நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்துட்டா போதும், ஒரு செத்த எலியை வச்சு கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, அந்த தடைகளும் நமக்கு ஒரு படிக்கல்லாக வரணும்னா வாழ்க்கையில் நம்பிக்கை தேவை. நமக்கான சரியான தளங்களை தேர்ந்தெடுக்க கூடிய சூழலும் அறிவையும் நாம் வளர்த்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.